தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி, ஆண்டவர் உங்கள் மேல் விருப்பமாய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை கட்டி அணைக்க காத்து கொண்டிருக்கிறார். நமக்கு பிடித்த ஒரு குழந்தை இருந்தால் என்ன பண்ணுவோம்? அந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சம் கட்டி முத்தமிடுவோம். ஒரு அரசியல் தலைவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடித்த தொண்டனை அப்படியே கட்டி அணைத்து கொள்வார். ஏன்னா கட்டி அணைப்பது என்பது பாசத்தின் பிரதிபலிப்பு. நான் உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கட்டி அணைத்துக் கொள்வார்கள். முதல்ல ஒரு தலைவர் இருந்தார், அவர் இறந்துட்டார். அவர் யாராவது கட்டி பிடிச்சாருன்னா உடனே கையில் ஏதாவது கொடுப்பார். சில பேருக்கு செயின் கூட கட்டி கொடுத்துருக்கார். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர். அப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நல்ல மனிதர்கள் எழுந்திருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட எல்லா நல்ல மனிதர்களை விட ஒரு மனிதர், ஒரு தெய்வம் மனுஷராய் பிறப்பார், மனுஷராய் வாழ்வார், மனுஷராய் மரிப்பார், தெய்வமா எங்கிருந்து வந்தாரோ அங்கே சென்று விடுவார் என்று சரித்திர புத்தகம், வேத புத்தகம் எல்லாவற்றிலும் எழுதி வைத்தவர் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. சொன்னதை செய்தார். மார்க்கு 10:16 இவ்வாறு சொல்கிறது, அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கையை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர்களை அணைத்து கொண்டார். பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், இவர்கள் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று அணைத்து கொண்டு அவர்கள் தலைமையிலே கையை வைத்து ஆசீர்வதித்தார். இப்படிப்பட்ட ஒரு தெய்வ செயலை எங்காவது நாம் பார்த்திருக்கிறோமா? இல்லவே இல்லை. இயேசுவுக்கு குழந்தைகள் மேல் அவ்வளவு பிரியம். நீங்களும் நானும் கூட இயேசுவின் பிள்ளைகள். அப்பா, பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த அணைக்கும் பொழுது இருக்கிற ஒரு சுகம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நான் கூட என் கனவுல இயேசுவை அணைச்சி பார்த்துருக்கிறேன். அப்படியே ஒரு பரிசுத்தமான ஒரு அணைப்பு, எவ்வளவு சுகமாக இருக்கு. மனிதன் அணைக்கும்போது ஒரு சிறு ஆறுதல். ஆனால் நீங்கள் தெய்வத்தை அணைப்பீர்களே ஆனால் எல்லாம் புதுசு உங்களுக்கு கிடைக்கும். இப்படி தான் லூக்கா 8:45-46 பார்க்கும் பொழுது திரளான கூட்டங்கள், எல்லோரும் முண்டி அடிக்கிறார்கள், இயேசுவை போட்டு அப்படியே நசுக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு பெண் விசுவாசத்தோடு, மிகவும் நம்பிக்கையோடு இயேசுவை தொட்டார். உடனே இயேசு சொன்னார், யார் என்னை தொட்டது? அவள் தொட வேண்டும் என்று விரும்பினால் அவள் தொடுவதை உணர்ந்த தெய்வம், யார் என்னை தொட்டது என்று கேட்டார். அவ்வளவு கும்பல் மத்தியில் எத்தனையோ பேர் தொட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு தொடு உணர்வு இயேசுவை கவர்ந்தது. நீங்களும் நானும் கூட உங்கள் செயலால், உங்கள் சொல்லால், உங்கள் கடமையால் இயேசுவை எப்படியாவது தொட்டு பார்க்க வேண்டும். எப்படியாவது இயேசுவை தொட வேண்டும். நீங்கள் தொடுவீர்களே ஆனால் இயேசு கேட்பார், யார் என்னை தொட்டது? வா முன்னாலே. அடுத்து யோவான் 14:3 இவ்வாறு சொல்கிறது, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு. பாருங்க, எவ்வளவு நல்ல தெய்வம். ஒரு அரண்மனையில் இருக்கிற ஒரு பெரிய மனிதன் தன்னுடைய எதிரியோ நண்பனையோ அரண்மனையில் கொண்டு போய் வைக்க மாட்டான். ஏன்னா அவன் அனுபவிக்கிற சுகம், அந்த ஆஸ்தி, அந்த ஐஸ்வர்யம் யாருமே பங்கு கொள்ளக்கூடாது என்று நினைப்பான்.
இயேசு மட்டும் தான் பூமிக்கு வந்த பொழுது சொன்னார், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி. அந்த இயேசு விரும்புகிறாங்க, நீங்கள் அவரோடு இருக்கணும், நீங்கள் அவரோடு கொஞ்சணும், நீங்கள் அவரோடு உலா வரணும், அந்த பரலோகத்தை ரசிக்கணும்னு இயேசு விரும்புகிறார். இன்று நான் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்தேன், மிகவும் அலுப்பாக இருந்தது. ஆண்டவரே, மிகவும் அலுப்பாக இருக்கிறதே என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை அணைக்கிறேன், உன் அலுப்பு எல்லாம் போய்விடும். ஆண்டவர் லைட் அணைச்சார், அலுப்பெல்லாம் போயிடுச்சு. உடனே போய் ஃப்ரெஷ்அப் ஆகி வந்தவங்க முன்னால் உட்கார்ந்து ஆண்டவர் சொன்ன செய்தியை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Jesus went to a leper. Jesus went to a leper. இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகியை நோக்கி போகிறார். and touched him. போய் அவனை தொட்டார். யூத காலத்திலே இந்த குஷ்டரோகிகள் ஊருக்கு வெளியே ஒதுக்கப்பட்டவர்கள், தீட்டானவர்கள். ஆனால் பாருங்கள், ஒரு குஷ்டரோகி அவருடைய வேதனையிலே, அவருடைய சோதனையிலே, எப்படியாவது நான் இயேசுவை பார்த்தால், இயேசு என்னை தொடுவாரேயானால் நான் குணம் பெறுவேன் என்ற நம்பிக்கை, அவன் இருதயத்தின் நம்பிக்கை இயேசுவுக்கு தெரிந்த காரணத்தினாலே இயேசு அவன் அருகே போய் அவனை தொட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அவள் தூரத்தில் வரும்பொழுது அவனுடைய தகப்பன் இந்த ஊதாரித்தனமாக பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு, குடிச்சிட்டு, கும்மால் அடிச்சுட்டு, குத்தியாட்ட செலவு பண்ணிட்டு எல்லாம் போயிடுச்சு. இருப்பினும் பாருங்க, அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, தூரத்திலிருந்து என் பையன் வருவானான்னு காத்து கொண்டிருக்கிறார். வரும்பொழுது அவனை கண்டு மனதுருகுகிறார். என் பையன் எப்படி இருக்க வேண்டிய பையன் எப்படி ஆகிவிட்டானே என்று மனதுருகுகிறார். உங்களையும் என்னையும் பார்த்து கூட இயேசு கிறிஸ்து தினந்தோறும் மனது உருகுகிறார். என் மகன் எப்படி இருக்க வேண்டியவன் இப்படி வாழ்கிறானே, தரித்திரத்தில் வாழ்கிறானே, கவலையில் வாழ்கிறானே, கஷ்டத்தில் வாழ்கிறானே, கண்ணீரில் வாழ்கிறானே, இவனுக்கு திருமணம் ஏற்படவே இல்லையே, இந்த மகளுக்கு திருமணம் ஏற்படவே இல்லையே, அவள் வீடு கட்ட முடியவில்லையே என்று இயேசு உங்களை பார்த்து மனதுருகுகிறார். உங்கள் நோய்களை பார்த்து மனதுருகுகிறார். உங்கள் காயங்களை பார்த்து மனதுருகுகிறார். உங்கள் கட்டுகளை பார்த்து மனதுருகுகிறார். யார் இப்படி செய்வார்? இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க அப்படி செய்வார். மனதுருகி ஓடி அவனை கழுத்தை கட்டி கொண்டு அணைத்து முத்தம் செய்தார். ஊதாரித்தனமாக வாழ்ந்த அந்த மகனை அணைப்பது மட்டுமல்லாமல் கட்டி தழுவி முத்தம் செய்தார். அதற்கு பின்வரும் வசனங்கள் உங்களுக்கு தெரியும். மோதிரத்தை கொடுக்கிறார், புதிய ஆடையை கொடுக்கிறார், புதிய காலணிகளை கொடுக்கிறார். இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கூட இயேசு சொல்லுகிற வார்த்தை, என் மகனே, என் மகளே, உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், உன்மேல் மனது உருகுகிறேன், என்னிடத்தில் நீ வருவாயா? உன்னை கட்டி அணைக்க நான் துடிக்கிறேன், உன்மேல் ஆசையாக இருக்கிறேன், வா, நான் உன்னை அணைத்துக் கொள்கிறேன், உன் வாழ்க்கையை புதியதாக்குகிறேன், புதிய ஆடைகள், புதிய மோதிரம், புதிய காலணி எல்லாமே உனக்கு தருகிறேன், வா என்று சொல்லுகிறார். அதே லூக்கா 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, மனம் திரும்புகிற இயேசு உங்களையும் என்னையும் அணைக்க வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும். எந்த மனம் பாவத்தை நோக்கி, எந்த மனம் பொருள் ஆசையை நோக்கி, எந்த மனம் காமத்தை நோக்கி, எந்த மனம் விபச்சாரத்தை நோக்கி, எந்த மனம் லஞ்சத்தை நோக்கி, இவ்வாறு பாவத்தை நோக்கி நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ
அந்த மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவன் மட்டும் சந்தோஷப்படலைங்க. நீங்களும் நானும் மனம் திரும்பும் பொழுது அந்த வான் வீட்டில் இருக்கிற தூதர்கள் அவர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. என் இயேசு சொல்லுவார் தூதர்களிடத்தில், பார், இந்த மகன் இந்த மகள் மனம் திரும்பி விட்டால் என்னையே பார்க்கிறாள், நான் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும், நான் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று என் இயேசுவின் பார்வை முழுவதுமாக உங்கள் மேல் படப்போகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரன் சகோதரியின் மேல் படப்போகிறது. எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கை இயேசுவின் பார்வை பட்டால் என்பதை நினைத்துதான் பாருங்களே. இயேசுவின் பார்வை யோசேப்பின் மீது பட்டது. யோசேப்பு பிரதான அமைச்சராய் அமர்த்தப்பட்டான். கட்டப்பட்டு குழியிலே தள்ளப்பட்டவன், விற்கப்பட்டவன் என்ன செய்தான்? உயர்ந்த ஸ்தானத்திலே அமர வைத்து ஆண்டவர் அவனை அழகு பார்த்தார். அதே உயர்ந்த ஸ்தானத்திலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அமர வைத்து பார்க்க ஆசைப்படுகிறார். ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். நீ மனம் திரும்புவாயா? நீ மனம் திரும்பி என்னை பார்ப்பாயா? நான் உன்னை பார்க்க ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னை ரசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை விரும்புகிறேன். என்னிடத்தில் வருவாயா மகனே மகளே என்று இயேசு அழைக்கிறார். அந்த அழைக்கிற இயேசுவினிடத்தில் நீங்கள் செல்வீர்களே ஆனால் நான் நல்லா இருப்போம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. நம்மளை பார்த்து பரியாசம் செய்து ஏளனம் செய்கிறவர்கள் வீட்டிலே ஏளனப்பட்டு போவார்கள். தைரியமாக இருங்க. இயேசுனுடைய திருச்சுருவத்தை வைத்து சொல்கிறேன், எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல உயருவீங்க. யாரெல்லாம் உங்களை கேவலமாக சொன்னாங்களோ அந்த கேவலமான நிகழ்வுகள் அவங்க வீட்டில் நடக்கும், உங்களுக்கு நடக்காது. வீட்டில் நடந்திருக்கலாம், அதை அவங்க பரியாசம் பண்ணியிருக்கலாம். இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு பழித்திருப்பார். நீங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க, யாரையும் திட்டாதீங்க. நீங்கள் பிறர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பிறருக்கு செய்யுங்க. அது இயேசுவுக்கு செய்வதாக இருக்கும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. பார்த்த செய்தி பிறருக்கு பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். God bless you all.